ஹாய் மக்களே! இன்னைக்கு எதர்ச்சியா நான் திருநெல்வேலி போலான்னு கிராமத்து வழியா போலாமான்னு யோசிச்சேன். அப்பம்போது ஒரு பஸ்ஸில ஏறி போய்க்கிட்டு இருந்தேங்க. அப்பம்போது எதர்ச்சியா ஒரு குளத்த பார்த்தேங்க. செம்ம அழகா இருந்துச்சுங்க. அப்படியே பஸ்ஸில போய்க்கிட்டு இருக்கையில, வில்லேஜ் வழியா அந்த பஸ்ஸு போகையில ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாவும், அற்புதமாகவும் இருந்துச்சுங்க. இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஒண்டர்ஃபுல்லுங்க. அப்படியே ஸ்கூல் பசங்கலாம் ஸ்கூலுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படியே போய்க்கிட்டே இருந்தேங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். நெடுவா மரம், செடி, கொடி எல்லாம் இருந்துச்சுங்க. அப்படியே 1, 2 வண்டி போகுது. கோயில் இருக்கு. அப்படியே போய்க்கிட்டே இருந்தேங்க. ரொம்ப தூரம் போனேன். அப்படியே ஒரு வில்லேஜ் வந்துச்சு. அப்படியே போய்க்கிட்டே இருந்தேங்க. பார்த்தீங்களா அந்த ஏரியாவில் எவ்வளோ அழகா பச்சை பச்சேன்னு இருக்குன்னு. போலீஸ் ஸ்டேஷன். இந்த ஊர் பேர் ரெட்டியார்பட்டிம்பாங்கங்க. இந்த ஊரில் ஒரு ஃபேமஸான சந்தை ஒன்று இருக்குங்க. அப்படியே போய்க்கிட்டே இருந்தேங்க. ஒரு மலை தூரத்தில் தெரியுது பாருங்க. மலைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பேர் குன்றும்பாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. இந்த சிறிய மலை கணக்காக இருக்கிறது குன்றும்பாங்க. இந்த ஏரியாவில் சுண்ணாம்பு ஃபேக்ட்ரி அதிகங்க. சுண்ணாம்பு மலைலாம் நிறைய இருக்குங்க இந்த ஏரியாவில். திருநெல்வேலியோட என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே தாங்க சுண்ணாம்பு உற்பத்தி அதிகங்க இந்த ஏரியாவில். அடுத்து அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. அடுத்து திருநெல்வேலியோட என்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. ஆல்ரெடி திருநெல்வேலிக்கு இன்னும் 9 கிலோமீட்ரு பாக்கிங்க. அப்படியே போய்கிட்டே இருந்தேன். நிற்காமல் போனேங்க வண்டி. 1 to 1 கிடையாது, கொஞ்சம் பைபாஸ் ரோடு மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து நிற்காமல் வண்டி போய்கிட்டே இருந்துச்சு. அடுத்து திருநெல்வேலி என்ட்ரன்ஸ் தாண்டியாச்சு. திருநெல்வேலிக்குள்ளே வந்துட்டோங்க. அப்படியே வண்டி போய்கிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்களா மாடு. திருநெல்வேலியிலையும் சிட்டிலேயும் விவசாயம் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் திருநெல்வேலி, தென்காசி எங்கே பார்த்தாலும் விவசாயம் தாங்க. ஏன்னா அது வந்து விவசாயத்துக்கு பேர் போன பூமி. ஸ்கூலு பார்க்கவே அழகாக இருக்குங்க. அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. எதிர்த்தாப்புல ஒரு பஸ் வந்துச்சு. பார்த்தீங்களா குளம் என்ன அழகாக பராமரிச்சிருக்காங்கன்னு. செம்ம அழகாக இருக்குங்களாங்க. அப்படியே பார்த்தீங்களா குளத்தை ரசிக்க வந்து சைடில் இதெல்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. செம்ம அழகாக இருக்குங்க. டெய்லி காலையில் ஜாக்கிங் இதில் போனால் செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குன்னு. பஸ்ஸு ரொம்ப ஸ்பீடாக தான் போகுது. அப்படியே போய்கிட்டே இருந்தோம். பார்த்தீங்களா பார்க்லாம் அமைச்சிருக்காங்க. பார்க்கு, குழந்தைகள் ஆட பார்க்லாம் வச்சுருக்காங்க குளத்து பக்கத்தில். நெல்லைனா சும்மாவா, அப்படிதாங்க இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் திருநெல்வேலின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? நான் திருநெல்வேலிக்காரன்டா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. பார்த்தீங்களா செம்ம அழகாக இருக்குது. இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. உண்மைக்கும் செம்ம அழகாக இருக்குது.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி போய்கிட்டே இருந்தேங்க. சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. இங்கேயும் ஸ்கூல் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஸ்கூல் தாங்க இருக்கும். ஏன்னா அங்கே எல்லாருமே நல்லா படிச்சிருப்பாங்க. நல்ல டாப்பர்ஸ் இருக்க ஒரே இடம். அப்படியே போய்கிட்டே இருந்தோங்க. அப்படியே போய்கிட்டே இருந்தோம். கசானா சொல்லர்ஸ் அப்படிலாம் நிறைய இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருந்ததுல என் ஸ்டாப்பு வேறு பக்கத்தில் வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் என் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி என் ஸ்டாப் இருக்குங்க. அதனால் பஸ் ஸ்டாண்டை காட்ட முடியல. சாரி, ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் என் ஸ்டாப்பு. அதுக்கடுத்து இறங்கிடுவேன். அடுத்து உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று காமிப்பேங்க. அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்தீங்களா, வண்டி போய்கிட்டே இருக்குது. அப்படியே வண்டி போய்கிட்டே இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்கலாம். நெடுவாக ஆட்டோலாம் நேராக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாப்பு என் ஸ்டாப்புன்னு நினைக்கேன். என் ஊர்லேருந்து திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு 40 ரூபாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடச்சிருக்காதுங்க. சத்தியமாக சொல்லுதேன், இந்த மாதிரி எங்கேயும் கிடச்சிருக்காதுங்க. இது வந்து ரெட்டைப்பாலங்க. திருநெல்வேலி ரெட்டைப்பாலம்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலே ரெட்டைப்பாலம் இங்கே தாங்க இருக்குது. ஒரே பாலத்தில் 2 எண்ணம் இருக்குங்க. இதுக்கு பேர் ரெட்டைப்பாலம்பாங்க. ஒரு பாலம் மேலே, ஒரு பாலம் கீழே. அப்படிங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தான் ஒன்று தாங்க இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க ஒரு ஆள். அதை நான் அவங்ககிட்ட சொல்லுதேன். இது கீழே ரயில்வே ஸ்டேஷன் வேறு இருக்குங்க. நம்ம நேரம் பார்த்தீங்களா, ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ரேராக தாங்க இருக்கும். நம்ம நேரம் ட்ரெயின்லாம் போய்கிட்டு இருக்கு. பாருங்கள், ட்ரெயின்லாம் அந்த போய்கிட்டு இருக்கு. நெடுவை பார்த்தீங்களா, வீடு பார்த்தீங்களா, வீடுக்கு டாப்பில் போய்கிட்டு இருக்கோம். செம்ம அழகாக இருக்குங்க இங்கேருந்து. இது வந்து ரெட்டை பாலம். இது வந்து கட்டி, இது ரொம்ப பழமையான பாலங்க. இது ரொம்ப பழமையானது. சரிங்க, ஸ்டாப் வேறு பக்கத்தில் வந்துருச்சு. சரி இருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் காமிக்கன்னு சொன்னோம்லா, கன்ஃபார்ம் காமிப்பேங்க. இப்போ காட்டிட்டா போச்சு. கீழே இறங்கி நடந்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த பாலம் தான் தாமிரபரணி ஆற்றுக்கு மேலே கட்டியிருக்க பாலம். இந்த பாலத்தை யார் கட்டினாங்கன்னு கமெண்டில் பின் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சா எத்தனை பேருக்கு ஆன்சர் தெரியுதுன்னு நம்மளும் பார்ப்போம். இப்போதைக்கு தண்ணி வந்து கம்மியாக தான் ஓடுது. இந்த பாலம் வந்து வெள்ளைக்காரன் ஆட்சியிலே கட்டிட்டாங்கங்க. ஆனால் இது வந்து கெட்டினது வந்து ஒரு தமிழர். வெள்ளைக்காரன் காலத்தில் கெட்டினது. ஆனால் இதுக்கு ஃபண்டு கொடுத்தது வந்து ஒரு தமிழர். அவரோட பேரை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். பார்க்க அழகாக இருக்குங்க. எப்போவுமே இங்கே வத்தாத ஜீவநதி, ஒரே ஜீவநதினா தாமிரபரணி மட்டும்தாங்க திருநெல்வேலியிலே. நீங்கள் எத்தனை பேர் தாமிரபரணி ஆற்றுல குளிச்சிருக்கீங்க?
நான் சின்ன வயசில் குளிச்சிருக்கேன்ப்பா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கையில் இந்த ஆறு வந்து பாபநாசத்தில் தான் உருவாகுது. அப்போது அந்த வழியோடி வரையில் ஒரு அம்பைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் குளித்தோங்க. அந்த ஊருக்கு ஒரு நாள் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்னு அந்த இடத்துல வந்து குளித்தோங்க. தண்ணி செம ஃபோர்ஸாக இருக்குங்க அந்த ஆற்றுல. பார்த்தீங்களா, ஃபோர்ஸ் உங்களுக்கே தெரியுது, அப்படியே போய்கிட்டே இருக்குது. என்றைக்குமே வற்றாத ஜீவநதினா இந்த தாமிரபரணி மட்டும்தாங்க. சரி, டாட்டா, பாய் பாய்.